Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா past continuous tenseல பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல எல்லாத்துலயுமே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து தனித்தனியா ஸ்ட்ரக்சரோட எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு வெர்பை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து எல்லா சப்ஜெக்டோடையும் சேர்த்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? ஏற்கனவே பாஸ்ட்னா சொல்லியிருக்கோம், இறந்த காலம். கண்டினியூஸ்னா நடந்துகிட்டு இருக்கிறது. இறந்த காலத்துல ஒரு செயல் வந்து கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கிறது தான் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்டராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் எழுதிட்டு சப்ஜெக்டை பொறுத்து ஆக்சிலரி வெர்ப் வந்து ரெண்டா டிஃப்ரெண்ட் ஆகும். ஐ, ஹி, ஷி, இட், அப்புறம் சிங்குலர்லாம் வந்துச்சுன்னா வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இதே இது வி, யூ, தே, அப்புறம் ப்ளூரல்லாம் வந்துச்சுன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாஸ் அப்படி இல்லைன்னா என்ன எழுதுவோம்? வேர். இந்த ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுவோம். சப்ஜெக்ட் எழுத போறோம். வாசா வேரா என்ன ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லி சப்ஜெக்டை பொறுத்து போடப்படும். அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி கண்டிப்பா சேர்த்து எழுதணும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன வேர்டு இருக்கோ அதை அஸ் யூஷுவல் அப்படியே எழுதிடலாம். பாசிட்டிவ் அப்படின்னாலே நேர்மறையான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே இது நெகட்டிவ்னா என்னது? எதிர்மறையான வாக்கியங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான் அப்படின்னா பாசிட்டிவ். நெகட்டிவ்னா என்னது? அவன் சாப்பிட்டு கொண்டு இல்லை அப்படின்றது நெகட்டிவ். இதே இது இன்டராகேட்டிவ்ல எப்படி கேட்போம்? அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ இதுதான் வந்து தமிழ்ல வந்து இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ற சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்குரிய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? சப்ஜெக்ட் தான் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பொறுத்து வாஸ் அப்படி இல்லை வேர் எந்த ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லி எழுத போறோம். ஸோ வாஸா அப்படி இல்லைன்னா வேரான்னு சொல்லி பார்த்துக்கணும். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் என்ன சேர்க்கணும்? நம்ம நாட். ஸோ நாட் எழுத போறோம். அதுக்கப்புறமா என்ன எழுதணும்? வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். வெர்போட என்ன சேர்த்து எழுதணும்? ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். பாருங்க, சப்ஜெக்ட் எழுதணும். ஆக்சிலரி வெர்பு வாஸ் அல்லது வேர். நாட் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால போட்டிருக்கோம். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னது? கேள்வி வாக்கியங்கள். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னது? கேள்வி வாக்கியங்கள். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஃபர்ஸ்ட் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும்? ஆக்சிலரி வெர்ப் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒன்று வாஸ் அப்படி இல்லைன்னா வேர். வாஸா அப்படி இல்லைன்னா வேற என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறமா வெர்போட என்ன சேர்த்து எழுதணும்? ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். பாருங்க, இதான் ஸ்ட்ரக்சர். வாஸா வேற ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுத போறோம். சப்ஜெக்ட் எழுத போறோம். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துல வர வேண்டியது ஸ்ட்ரக்சர் தான் வரணும். ஸோ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா நம்ம எந்த விதமான சென்டென்ஸ் இருந்தாலும் சரி நம்மளால வந்து டக்குன்னு வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நமக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் ஞாபகத்துல வரணும்? வாஸ், வேர். இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன ஞாபகம் வரணும்? ஆம், இஸ், ஆர். ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கும் போது அந்த டென்ஸ்ல வந்து என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சென்டென்ஸே ஒன்று வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிலரி வெர்ப் வச்சே இது வந்து என்ன விதமான டென்ஸ்ல இருக்குன்றதையும் நம்மளால வந்து ஈஸியா வந்து நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா நமக்கு வாஸ், வேர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற வேர்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப். ஸோ இங்க
ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். அப்பனா ஜம்பிங். வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஐ, ஹி, ஷி, இட், அப்புறமா சிங்குலர். ஓகேவா? ஐ, ஹி, ஷி, இட், சிங்குலர். இதெல்லாம் வந்தா நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாஸ் வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் எழுதலாம். நானும் எழுதுறேன், நீங்களும் என்னோட சேர்த்து பாருங்க. நான் எழுதிட்டேன், நீங்களும் கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறோம், ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாருங்க, ஐ வந்திருக்கு, ஸோ வாஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணிப்போம். ஐ வாஸ் ஜம்பிங், he was jumping, she was jumping, it was jumping. ஸோ வெர்பு வந்து நம்ம ஆக்சிலரி வெர்பு வந்து அப்படியே எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதியிருக்கோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐ, ஹி, ஷி, இட், அப்புறம் சிங்குலர்லாம் வந்து வாஸ்ன்ற ஆக்சிலரி வெர்பு வந்து யூஸ் பண்ணணும். அப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இதுதான் நீங்க வந்து மெயினா கவனிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன சென்டென்ஸ் வேர்டு வந்திருக்கும் அதை நம்ம அப்படியே வந்து எழுதிடலாம். ஐ வாஸ் நாட் ஜம்பிங். ஸோ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறமா ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வெர்ப் எழுதிட்டு ஐஎன்ஜி வந்து சேர்த்து எழுதியிருக்கோம். ஏன் ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறோம்னா இது கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ வெர்போட ஐஎன்ஜி கண்டிப்பா சேர்த்து தான் எழுதணும். இப்போ பாருங்க, ஐ, ஹி, ஷி, இட் வந்திருக்குன்றதுனால நம்ம எல்லா இடத்துலயும் வாஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். வாஸ் நாட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதை சுருக்கமா எப்படி எழுதலாம்? நம்ம வாசின்ட், வாஸ் நாட் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா அதை சுருக்கமா வாசின்ட். ஐ வாசின்ட் ஜம்பிங். ஸோ எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ நமக்கு இங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? ஐ வாஸ் ஜம்பிங்னா நான் குதித்து கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் நாட் ஜம்பிங் அப்படின்னா நான் குதித்து கொண்டு இல்லை. ஸோ ஐ வந்திருக்கிறதுனால வாஸ் நாட் போட்டிருக்கோம், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்திருக்கணும். He was not jumping. She was not jumping. It was not jumping. அப்படி இல்லை, wasn't jumping. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. இதே இது நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வாங்க. வாஸ் ஐ ஜம்பிங்? ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட்ல என்ன வரும்னா ஆக்சிலரி வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறமா வெர்ப் எழுதணும், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஏன்னா இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எண்டிங்ல அதே மாதிரி வந்து கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வாஸ் ஐ ஜம்பிங்? வாஸ் ஐ ஜம்பிங்? வாஸ் ஹி ஜம்பிங்? வாஸ் ஷி ஜம்பிங்? வாஸ் இட் ஜம்பிங்? பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வாஸ் ஐ ஜம்பிங் எழுதிருக்கோம்னா இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வேர்ட் சென்டென்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். எண்டிங்ல வந்து கண்டிப்பா கொஸ்டின் மார்க் கம்பல்சரி. பாருங்க, ஐ வாஸ் ஜம்பிங்னா நான் குதித்து கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் நாட் ஜம்பிங் அல்லது ஐ வாஸ்ன்ட் ஜம்பிங்னா நான் குதித்து கொண்டு இல்லை. வாஸ் ஐ ஜம்பிங்னா நான் குதித்து கொண்டு இருந்தேனா? அவ்வளவுதாங்க, எவ்வளவு ஈஸியா வந்து எழுதிட்டோம். நீங்களும் இதே மாதிரி கரெக்டா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து யூ, வி, தே இதை வச்சு நம்ம இப்போ எழுத போறோம். நானும் இங்க எழுதுறேன், நீங்களும் வந்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, யூ சப்ஜெக்ட் வச்சு எழுதியிருக்கிறோம், யூ, வி, தே வச்சு எழுதியிருக்கிறோம். இப்போ யூ, வி, தே அப்புறம் ப்ளூரல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம்? வேர். ஸோ யூ வேர் ஜம்பிங். யூ வேர் ஜம்பிங். சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறமா ஆக்சிலரி வெர்ப் வந்து எழுதுறோம், அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறோம், அதுக்கப்புறமா நம்ம என்ன வேர்டு இருக்கோ அதை அப்படியே வந்து எழுதிடலாம். இதுதான் யூ வேர் ஜம்பிங், வி வேர் ஜம்பிங், தே வேர் ஜம்பிங், தே வேர் ஜம்பிங். யூ, வி, தேலாம் வந்ததுனால என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம்? வேர். வெர்போட ஐஎன்ஜி வந்து சேர்த்து எழுதி. ஸோ இங்கதான் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறோம்,
ரெண்டாவது ஆக்சிலரி வெர்ப் வந்து யூ வந்ததுனால வேர் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நாட் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி வந்து சேர்த்து எழுதியிருக்கிறோம். பாருங்க, யூ வேர் நாட் ஜம்பிங், யூ வேர் நாட் ஜம்பிங். இப்ப பாருங்க, நம்ம வேர் நாட் எப்படி எழுதலாம்? வேரிண்ட், வேர் நாட்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா வேரிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட சுருக்கம் தான் வந்து வேரிண்ட். யூ வேரிண்ட் ஜம்பிங், அப்படி இல்லைன்னா யூ வேர் நாட் ஜம்பிங். வி வேரிண்ட் ஜம்பிங், இட் வேரிண்ட் ஜம்பிங். பாருங்க எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, வேர் யூ ஜம்பிங். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆக்சிலரி வெர்ப். ஸோ ஆக்சிலரி வெர்ப் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன சப்ஜெக்டோ அதை எழுதணும். அதுக்கப்புறமா மெயின் வெர்ப் எழுதியிருக்கோம், அதோட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். எண்டிங்ல கொஸ்டின் மார்க் கம்பல்சரி இருக்கணும். வெர்புக்கு அப்புறம் நமக்கு இப்போ எதுனா சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை எழுதலாம். எழுதிட்டு எண்டிங்ல வந்து நம்ம கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பாருங்க, யூ வி இதெல்லாம் வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? வேர். ஸோ வேர் யூ ஜம்பிங், வேர் வி ஜம்பிங், வேர் தே ஜம்பிங். பாருங்க ஈஸியா வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளாலையும் வந்து சென்டென்ஸ் வந்து ஈஸியா வந்து மேக் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலே அப்படின்னாலே அந்த டென்ஸுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஏன் நம்ம வந்து டென்ஸ்ல வந்து நம்ம இவ்வளவு கவனம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து நமக்கு வந்து டென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சாலே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து சென்டென்ஸ் வந்து பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப அதே மாதிரி நம்ம ஒரு பேராகிராஃபோ அப்படி இல்லை ஒரு மெயிலோ எது நம்ம ரீட் பண்றதா இருந்தாலுமே வந்து அது வந்து என்ன டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வந்து வரும். இப்போ நமக்கு வந்து ரீட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நம்மளாலையும் வந்து ஒரு பேராகிராஃபோ ஒரு எஸ்ஸேவோ வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து ஈஸியா வந்து நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு வந்து கன்வே பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து டென்ஸுக்கு வந்து நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து இதை வந்து தனித்தனியா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒவ்வொரு டென்ஸா எடுத்து அதுல பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர், அதை வந்து நம்ம எப்படி வந்து இங்கிலீஷ்ல இருந்து எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டு நீங்களா ஒரு வெர்பை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களால வந்து நீங்க எந்த இடத்துல தப்பு விடுறீங்க, இல்ல எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு அப்படின்றத உங்களால வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும், அதுக்கு மறுபடியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னாதான் வந்து இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு சரளமா வந்து பேச முடியும். இப்போ பாருங்க, நம்ம ஐ வாஸ் ஜம்பிங் எழுதியிருக்கோம். ஐ வாஸ் இன்ட். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன எழுதுறோம்? ஐ வாஸ் ஜம்பிங். ஸோ சப்ஜெக்ட் அப்படியே தான் வரப்போகுது நமக்கு. ஆக்சிலரி வெர்பை பொறுத்த வரைக்கும் ஐ, ஹி, ஷி, இட். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்குலர்லாம் வந்துச்சுன்னா வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு வந்து யூஸ் பண்றோம். யூ, வி, தேலாம் வந்துச்சுன்னா வேர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ்ன்ட் ஜம்பிங், அப்படி இல்லைன்னா ஐ வாஸ் நாட் ஜம்பிங். ஸோ சப்ஜெக்ட் எழுதுறோம். நெகட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா வாஸ் போட போறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நாட் மட்டும் ஊடால சேர்த்து எழுத போறோம். இங்க பாருங்க, ஐ வாஸ் ஜம்பிங் அப்படின்னா பாசிட்டிவ், ஐ வாஸ் நாட் ஜம்பிங் அப்படின்னா நெகட்டிவ். அவ்வளவுதான். ஆக்சிலரி வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் நடுவுல நாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உள்ள சேர்க்கிறோம் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால. பாருங்க, ஹி வாஸ், இதுலயும் அப்படிதான். நமக்கு ஐ, ஹி, ஷி, இட், அப்புறம் சிங்குலர் எல்லாம் வந்துருந்துச்சுன்னா வாஸ் நாட் போட போறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு யூ, வி, இட் எல்லாம் வந்துருந்துச்சுன்னா வேரிண்ட், அப்படி இல்லைன்னா வேர் நாட் வந்து யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்பு தான். ஸோ சப்ஜெக்ட் வந்து வர்றதை பொறுத்து நம்ம வாசா வேரா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எழுத போறோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா மெயின் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதியிருக்கிறோம். எண்டிங்ல கொஸ்டின் மார்க் எழுதியிருக்கிறோம். இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கண்டிப்பா உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.